أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழியை அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலகில் வாழ்ந்து மறைந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஃமினான முஸ்லிமான ஆண்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய சபையிலே அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக நின்று நல்லவற்றுமாக ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்கள் அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவுகளை விட்டும், கடுமையான நோய்களை விட்டும், முசீபத்துகளை விட்டும், திடீர் என்று ஏற்படக்கூடிய சோதனைகளை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஹஜ் என்ற இந்த கடமை இருக்கின்றதே, யாரின் மீது கடமை என்று சொன்னால், யார் உடலாலும் பொருளாலும் சக்தி பெற்றிருக்கின்றார்களோ அவர் மீது அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜை கடமையாக ஆக்குகின்றார். இஸ்லாமிய கடமைகளில் கடைசியாக கூறப்பட்ட இந்த ஹஜ் என்ற கடமை பொதுவாக மக்கள் இப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், வரிசைகளிலே கடைசியாக கூறப்பட்டதால் ஈமான், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்பதாக கடைசியாக கூறப்படுவதால் இந்த ஹஜ் என்ற கடமையை நாம் கடைசி காலத்திலே செய்து கொள்ளலாம் என்று சிலர் நினைக்கலாம். அவ்வாறு நினைப்பது சரியானது அல்ல. ஏனென்று சொன்னால், எப்பொழுது நாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி வசதி வாய்ப்பை பெற்றுவிட்டோமோ, நம்முடைய உடலாலும் பொருளாலும் நாம் சக்தி பெற்றுவிட்டோமோ, அதை உடனடியாக நிறைவேற்றுவது என்பதுதான் மிக சிறந்த விஷயம். எனவே இந்த ஹஜ் என்பதை நாம் உடனடியாக நிறைவேற்றுவது இல்லை என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஹஜ் என்ற கடமையை மிக விரைவாக நிறைவேற்று. ஹதீஸினுடைய கருத்து, நீங்கள் ஹஜ் என்ற கடமையை மிக விரைவாக நிறைவேற்று. எப்பொழுது உங்கள் மீது கடமையாகின்றதோ அந்த கடமையை நீங்கள் தாமதிக்காது, அதை உடனடியாக நிறைவேற்றுங்கள் சொல்லிவிட்டு காரணத்தை சொன்னார்கள். ஷைத்தான் உங்களுக்கு இவ்வாறு ஏற்படுத்துவான், உங்களுக்கு பல தடைகளை ஏற்படுத்தி உங்களை மீண்டும் அந்த ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்ற விடாமல் செய்துவிடக்கூடும். எனவே நீங்கள் ஹஜ்ஜை மிக விரைவாக நிறைவேற்றுங்கள். அவன் எப்படி என்ன செய்வான், மாற்றுவான் என்பது தெரியாது, எந்த சூழ்நிலை வரும் என்று தெரியாது, எப்படிப்பட்ட ஒரு காரணங்கள் எல்லாம் வந்து அமையும் என்று தெரியாது. பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று இருந்து விடக்கூடாது, உடனடியாக நிறைவேற்றுங்கள் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை பற்றி சொன்னார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஹஜ் பயணம் என்பது இது ஒரு சாதாரண பயணம் அல்ல. இது ஒரு சாதாரண பயணம் அல்ல. இது மனித சமூகத்திற்கு தேவையான எல்லா விதமான குணநலன்களை கற்றுக் கொடுக்கும் ஒரு பாடமாகும். இந்த மனித சமூகத்திற்கு என்னென்ன தேவை? ஒற்றுமை தேவை, சமத்துவம் தேவை, சகோதரத்துவம் தேவை, மனிதநேயம் தேவை. இவெல்லாம் தேவைதானே? இவைகளை எல்லாம் ஹஜ் என்ற இந்த பாடம் முழு உலகத்திற்கும் கற்றுக் கொடுக்கின்றது.
ஒரு மொஹல்லாவிற்கு மட்டுமல்ல, ஒரு ஊருக்கு மட்டுமல்ல, ஒரு நாட்டிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஹஜ் என்ற பயணம் இந்த பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஒற்றுமை, ஒன்றாக இருக்க வேண்டும் அனைவரும். அங்கு சண்டையிடக்கூடாது, சச்சரவுகள் செய்யக்கூடாது. அங்கு சமத்துவம். நான் உயர்ந்தவன், நான் உயர் பதவியில் இருப்பவன், எனக்கு முன்னால் இடம் கொடுங்கள் யாரும் சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும், அதிபராக இருந்தாலும், சாதாரண ஆண்டியாக இருந்தாலும், அரசனாக இருந்தாலும், அத்தனை நபர்களும் அல்லாஹ்விற்கு முன் சமம் என்ற சமத்துவத்தை பேணக்கூடிய ஒரே இடம் காபத்துல்லா. அல்லாஹ்வுடைய வீடாகிய இந்த முழு உலகத்திற்கும் இந்த பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும், சகோதரத்துவம் எப்படி இருக்க வேண்டும், சமத்துவம் எப்படி இருக்க வேண்டும், மனிதநேயம் எப்படி இருக்க வேண்டும் என்ற பாடத்தை எல்லாம் கற்றுக் கொடுக்கும் உன்னதமான பயணம்தான் ஹஜ் என்ற பயணம். இது ஒரு சாதாரண பயணம் அல்ல. அல்லாஹ்வினுடைய அன்பையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய இந்த மகத்தான ஹஜ் என்ற கடமை இருக்கின்றதே, இது நம்முடைய சக்திகளால் நாம் நினைத்தால் செய்துவிடலாம் என்றெல்லாம் யாரும் நினைக்க முடியாது. நிறைய பேருக்கு காசு பணத்தில் இருக்கும். முன்னால் வரலாற்றை நாம் படித்திருக்கிறோம். நிறைய சக்தி படைத்த அரசர்கள் இருந்திருக்கின்றார்கள், உலகை ஆண்ட மன்னர்கள் இருந்திருக்கின்றார்கள், பல மேதாவிகள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய வரலாறுகளை படிக்கும் பொழுது அவர்கள் ஹஜ் செய்யாமல் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கும் பொழுது ஹஜ் என்பதற்கு எல்லாம் உள்ளத்துடைய ஆசையை பார்க்கிறோம். பணம், காசுகள் இவற்றையெல்லாம் தாண்டி அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை பார்க்கின்றார். எனவே நமக்கு தேவையான விஷயம் அல்லாஹ்வுடைய அன்பை அருளை பெறுவதற்கு நாம் செய்யக்கூடிய இந்த ஹஜ்ஜிலே நம்முடைய இந்த ஆசை ஆர்வத்தை அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். எனவே நாம் நிறைய பேரை கேள்விப்படுகிறோம். சிலருக்கு பணம், காசுகள் இருக்கார், அவர் மிக சாதாரணமானவராக இருப்பார். ஆனால் அவரை பற்றி கேள்விப்பட்டால் 2 தடவை 3 தடவை ஹஜ்ஜை முடித்து விட்டார் என்று நாம் கேள்விப்படும் பொழுது உண்மையிலே நாம் இதையெல்லாம் பிரமிப்பாகத்தான் பார்க்கிறோம். பெரும் பெரும் அரசர்களால் முடியவில்லை, பெரும் பெரும் பதவிகளால் இருந்தவர்களால் முடியவில்லை, அவர்கள் செய்யவில்லை. மிக சாதாரணமான மனிதர்கள் அவர்கள் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் என்றாலும் அல்லாஹ் அவர்களுக்கு ஹஜ் என்ற பாக்கியத்தை கொடுத்து ஹாஜியாக ஆக்கினார். கண்ணியமிக்கவர்களே, ஹஜ் என்பது இது கடமை என்ற ஒரு விஷயத்தை தாண்டி இறை தேடல். இது இருக்கின்றதை ஒரு இறை காதலின் பயணம். அல்லாஹ்வினால் அடைய வேண்டும் என்ற ஒப்பற்ற இந்த இறை காதலின் பயணம் தான் இந்த ஹஜ் என்ற பயணம். இதனுடைய இறை தேடலின் அடையாளமாக இந்த பயணம் இருந்து கொண்டிருக்கின்றது. காபத்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்கின்றது, இந்த வளாகம். இது ஒரு கல்லால் கட்டப்பட்டதுதான். அந்த சதுர கட்டடம் இருக்கின்றது, அது ஒரு கல்லால் கட்டப்பட்டதுதான். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த இடத்திற்கு எப்படிப்பட்ட உன்னதத்தை மகிமையைத்திருக்கிறார் சொன்னால், கல் நெஞ்சத்தையும் கரைக்கும் சக்தி அல்லாஹ் தஆலா அந்த கட்டிடத்துக்கு. பார்ப்பதற்கு சாதாரண ஒரு கட்டிடமாக தெரியலாம், ஆனால் எப்படிப்பட்ட மனிதன் சென்றாலும் அங்கு தன்னை அவன் உருக்கி கொள்வான். இந்த இடத்திற்கு சென்றவுடனே அல்லாஹ் தஆலா அந்த மனிதரை என்ன செய்கின்றாங்க, மிகவும் உருக்கி கொள்வான். அங்கு வேறுபாடுகள், பாகுபாடுகள் பார்க்கப்படாது. அவர் மிகப்பெரிய ஒரு பதவியிலே இருப்பார், இந்த நாட்டிலே அதிபராக கூட இருக்கலாம். ஹஜ்ஜுக்கு என்று சென்று விட்டால் அங்கு என்ன நடைமுறையோ அதைத்தான் அவர் பின்பற்ற வேண்டும். இந்த ஊரிலே அவர் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு என்ன செய்யலாம், முதலாளியாக இருக்கலாம். ஹஜ்ஜுக்கு சென்று விட்டார், அந்த ஹஜ்ஜிலே அவரிடத்திலே வேலை செய்வரும் வந்திருப்பார். இருவரும் அங்கு சமம்தான். அங்கு வேறுபாடுகள் பார்க்கப்படாது. இவர் முதலாளி, இவர் தொழிலாளி என்ற அங்கு என்ன செய்யப்படாது, பிரிக்கப்பட மாட்டார். அவர் யாராக இருந்தாலும் ஒரே கோட்டில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் என்ற இந்த தல்பியாவை முழங்கியவர்களாக அனைவர்களும் ஒரே கோட்டில் தான் என்ன செய்வார்கள், அல்லாஹ்வுடைய வீட்டை வலம் வருவார்கள்.
அங்க என்ன செய்யப்படாதுங்க, இவருக்கென்று ஒரு வரிசை அவருக்கென்று ஒரு வரிசை என்பதாக பாகுபாடு பார்க்கப்பட மாட்டாது. அனைவரும் என்ன நினைப்போடு தெரியுமா, அல்லாஹ்வுடைய வீட்டை தவாம் செய்வார்கள். நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அவ்வளவுதான். ஊரிலே அதிபர், ஊரிலே ஓனர், ஊரிலே பணக்காரர், நான் இந்த ஊரிலே பெரிய படித்தவன், மிகப்பெரிய ஆலிம் என்பதையெல்லாம் தாண்டி அந்த இடத்திற்கு வந்துவிட்டால் நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அவ்வளவுதான், முடித்து விட்டது. இந்த அடிமைத்தனத்தை அந்த இடத்திலே வெளிப்படுத்தப்படுகின்றது. மனிதனை அந்த இடத்திலே என்ன செய்யப்படுவது, நீ அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒன்றுமில்லை, அல்லாஹ்வுடைய அடிமை மட்டும்தான், உன்னுடைய தகுதி அல்லாஹ்வுடைய அடிமை மட்டும்தான் என்ற அடிமைத்தனத்தை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரே இடம் காபத்துல்லாஹ் என்ற இந்த இடம். எனவேதான் இந்த இடம் இருக்கின்றதே மனிதர்களை பக்குவப்படுத்துகின்றது, மனிதர்களை சரி செய்கின்றது. கருப்பு இனம் வெள்ளை இனம் என்ற அந்த பாகுபாடை எல்லாம் ஒழித்து கட்டியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கு மிக சரியான தீர்வை கொடுத்து விட்டார். நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான், மீண்டும் மீண்டும் கேட்டிருப்போம். ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு பணியான காபத்துல்லாஹ்வை பாங்கு சொல்லும் இந்த பணியை யாரிடத்திலே கொடுத்தார்கள் தெரியுமா? மிக சாதாரணமான அடிமையான கருப்பு இனத்தவரை சார்ந்த ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்தார். கேட்டார்கள், சும்மா இருப்பார்களா? சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் கேட்டார்கள், இந்த முஹம்மதிற்கு இவரை விட்டால் வேற ஆள் கிடைக்கவில்லையா என்று கேட்டார். என்ன கேட்டார்? சாதாரணமான இவருக்கு இவரை விட்ட வேற ஆள் கிடைக்கலையா? எவ்வளவு பேர் இருக்காங்களே. குர்ஆன்ல அல்லாஹ் ஆயத்தை இறக்கினார், நீங்கள் அனைவர்களும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்துதான் படைக்கப்பட்டவர்கள், உங்களிலே ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது. நிறத்தாலோ ஒளியாலோ யாரும் என்ன செய்ய முடியாது, உயர்ந்தவர் தாழ்ந்தவராக ஆக முடியாது. குர்ஆனுடைய வசனம் இறங்கிவிட்டது. நீங்கள் அனைவரும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைக்கப்பட்டவர்கள். இங்கே நீங்கள் ஏற்றத்தாழ்வு காண முடியாது. அல்லாஹ்விடத்திலே உங்களில் உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், யார் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் மிக உயர்ந்து இருக்கின்றீர்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்திற்கே முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். எனவே அந்த காபத்துல்லாஹ்விலே நம்முடைய இஷ்டத்திற்கு எதையும் செய்ய முடியாது. நம்முடைய இஷ்டத்திற்கு எதையும் அல்லாஹ் எதை சொன்னாலும் அதை தான் செய்ய முடியும். நான் நினைத்ததை போல் ஆடை அணிய முடியாது. காபத்துல்லாஹ்விலே நான் நினைத்ததை போல என்ன செய்யறாங்க, எனக்கு பேண்ட் ஷர்ட் தான் பிடிக்கும், எனக்கு ஜிப்பா தான் பிடிக்கும், அப்படியெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ் ஒரு ஆடை கொடுத்திருக்கின்றான், ஒரு யூனிஃபார்ம், தைக்கப்படாத ஆடை, 2 ஆடைகள், மேலாடை கீழாடை. நீங்க ஊர்ல எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் இந்த 2 ஆடையை தான் நீங்கள் யூனிஃபார்மாக அணிய வேண்டும். இல்லைங்க எனக்கு இந்த ஆடை போட்டு பழக்கவில்லை அல்லது எனக்கு அது எதையுமே சொல்ல முடியாது. அப்படி செய்தால்தான் ஹஜ்ஜே கூடும். ஆடை இப்படித்தான் இருக்க வேண்டும். உங்களுடைய நடை உடை பாவனை அத்தனையும் அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். பாவத்தில் ஈடுபடக்கூடாது. அங்கு சென்று மனைவியாக இருந்தாலும் மனைவியை விட்டு தள்ளித்தான் இருக்க வேண்டும். இதையெல்லாம் ஏற்க வேண்டும். இந்த இடத்துல ஏற்றால்தான் அங்கு அவன் என்ன செய்ய முடியும், ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும். பாவத்திலே ஈடுபட முடியாது, மனைவியுடன் ஒன்று சேர முடியாது, தள்ளி நிற்க வேண்டும், எந்த சச்சரவையும் செய்ய முடியாது. இதையெல்லாம் ஏற்றால்தான் அந்த ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றும். எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜுக்கு எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? சொன்னாங்க, மன் ஹஜ்ஜ, யார் ஹஜ் செய்தாரோ அவர் பலம் யர்ஃபுஸ், அவர் என்ன செய்யல, ஆபாசமான விஷயத்தை விட்டு தவிர்த்து கொண்டார், கெட்ட விஷயங்களை விட்டு தவிர்த்து கொண்டார், கெட்ட எண்ணங்களை விட்டு தவிர்த்து கொண்டார், வலம் யஃப்சு, பாவங்களை எல்லாம் விட்டு தவிர்த்து கொண்டார். இப்படி யார் ஹஜ் செய்தாரோ அவருக்கு கூலி என்ன தெரியுமா? இதை விட மிகப்பெரிய ஒரு கூலி கிடைக்கவே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவருடைய கூலி என்ன தெரியுமா? அவருடைய தாய்
அவரை பெற்றெடுத்த தினத்திலே எவ்வாறு இருந்தாரோ அது போன்று அவர் ஊருக்கு திரும்புகின்றார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிங்க? நாம பிறந்த நாள் அன்னைக்கு எப்படி பிறந்திருப்போம்? பாவக்கரைகளா? இல்லை, பரிசுத்தமாக நாம் பிறந்திருப்போம். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹஜ்ஜ வலம் யர்ஃபுஸ் வலம் யப்சுர் ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்மு. அவருடைய தாய் அவரை பெற்றெடுத்த தினத்திலே எவ்வாறு அவர் வந்தாரோ அது போன்று அந்த ஹாஜி தன்னுடைய ஊருக்கு திரும்புகின்றார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவைதான் சொன்னார்கள், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி என்ன தெரியுமா? சொர்க்கம் தான் என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார். ஹஜ் என்பது ஒரு சாதாரணமான விஷயம். அதை நாம் செய்ய வேண்டிய முறைப்படி நாம் செய்தோமானால் அல்லாஹ்விலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய எல்லா விதமான நிஅமத்துகளும் அல்லாஹ்விலே அடக்கி வைக்கின்றார். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டுகின்றார்கள். கட்டி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், நபி நீங்கள் அழைப்பு கொடுங்கள், வாதில் ஃபின்னாஸுல் ஹஜ், நபி நீங்கள் அழைப்பு கொடுங்க மக்களுக்கு. கேட்கின்றார்கள், யா அல்லாஹ் நான் அழைப்பு கொடுத்தால் இந்த ஊருக்கு கூட கேட்காதே, நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, அந்த அழைப்பை கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. அல்லாஹ் தஆலா அந்த அழைப்பை முழு உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்தான். சொன்னார்கள் லப்பை, யாரெல்லாம் லப்பைக் என்று சொன்னார்களோ இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் சொல்லி இருப்போம், இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் நிச்சயமாக ஹஜ்ஜுடைய கடமையை நாம் நிறைவேற்றுவோம். யாரெல்லாம் சொன்னார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஹஜ் என்ற அந்த பாக்கியத்தை கொடுத்தார். கண்ணியமிக்கவர்களே, ஹஜ் என்ற கடமை தன்னுடைய விலையை புரிய சொல்லுகிறது. கல்மனதை உருக்குகின்றது என்று சொல்லுகின்றோமே, அந்த இடத்திலே மனிதன் சென்றவுடன் அவனையே அறியாமல் உருகுகின்றான், தன்னுடைய நிலையை புரிகின்றான், நான் செய்துவிட்ட பாவத்தை நினைக்கின்றான், செய்த அநியாயங்களை நினைக்கின்றான். இனி வரும் காலங்களிலே இன்ஷா அல்லாஹ் நான் இது போன்றதொரு எந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதிமொழியோடு அவர் அங்கிருந்து திரும்புகிறார். அல்லாஹ் அந்த இடத்தினுடைய விசேஷ தன்மை அது. எனவே ஒவ்வொருவரும் ஹஜ்ஜுக்கு செல்வதை நாம் என்ன செய்யணுங்க? நாம் அதை ஆர்வத்தோடு ஆசையோடு இன்ஷா அல்லாஹ் முன்னோக்கி இருக்க வேண்டும். அல்லாஹ் யாருக்கு வசதி வாய்ப்பை கொடுத்தானோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று அதை விரைவாக செய்துவிட வேண்டும். அதை நாம் தாமதப்படுத்தக்கூடாது. பொதுவாக ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர்களை ஹாஜி என்று அழைப்பாங்க. ஹாஜின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு தெரியுங்களா? அவருக்கு பட்டம் இல்லை, பட்டம் இல்லை, அவர் போயிட்டு வந்ததுக்காக ஹஜ்ஜி இல்லை, அவருக்கு நினைவூட்டப்படுகின்றது ஒரு ஹாஜி எப்படி இருக்க வேண்டும் என்பதை. நீங்க அல்லாஹ்வுடைய மகத்தான வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, நீங்க போயிட்டு வந்தது சாதாரணமான இடம் அல்ல, நீங்கள் பக்குவப்பட்டவராக இந்த ஊருக்கு திரும்பி இருக்கின்றீர்கள், உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு தனியாக இருக்கு. அதுக்குன்னு ஹாஜி மட்டும் நாம் இருக்கணும் இல்லை, எல்லா மக்களும் எல்லா விதமான ஒழுக்கத்தையும் பின்பற்றி தான் நடக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டம். என்றாலும் ஹாஜி என்பவர் என்ன செய்யுங்க? தனிப்பட்டு விளக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பல்வேறு விதமான அந்த அந்த என்ன செய்ய அந்த தன்மைகளை அவர் பெற்றிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாரு, அங்கு விசேஷமான ரஹமத்துகளை அவர் பெற்று அவர் திரும்பி இருக்கின்றார். எனவே ஹாஜி என்று நாம் அழைக்கும் பொழுதெல்லாம் அவருக்கு உணர்வு ஏற்பட வேண்டும், நான் எப்படி இருக்கின்றேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க ஒரு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எச்சரிக்கையாக சொன்னார். ஹஜ்ஜை பற்றி சில எச்சரிக்கைகளை சொல்லி இருக்கின்றார்கள். சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்க ஹஜ் என்ற கடமை அவர் செய்யவில்லை என்று சொன்னால், செய்யாமல் அவர் தாமதப்படுத்தி விட்டார் அல்லது செய்யாமல் அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விட கடுமையான எச்சரிக்கை நாம் பார்த்திருக்க முடியாது. சொன்னார்கள், அந்த மனிதர் யஹூதியாகவோ நஸ்ரானியாகவோ மஜூசியாகவோ மரணித்து கொள்ளட்டும் என்பதாக மிக கடுமையான எச்சரிக்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை பற்றி சொல்லியிருக்கிறார். எனவே அல்லாஹ் யாருக்கு வசதி வாய்ப்பை கொடுத்தானோ அதை நாம் தாமதப்படுத்தாமல் உடனடியாக செய்துவிட வேண்டும். பொதுவாக சொல்லுவார்கள்,
சின்ன வயசுல நான் எப்படி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா நம்ம ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. எல்லா காலத்திலும் ஒழுக்கமா தான் இருக்கணும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா ஒழுக்கமா இருக்கணும், கட்டுப்பாடா இருக்கின்றதுதான் மீறி எல்லா மனிதர்களுக்கும் எல்லா விதமான கட்டுப்பாடுகளும் இருக்கின்றது. இது கடமை என்ற அந்த விஷயத்தை உணர்ந்து நாம் உடனடியாக செயல்படுத்த வேண்டும். இல்லை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கைகளும் இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நாம் எல்லாம் நினைவு கூற வேண்டும். பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்பவரை வழி அனுப்பும் பொழுது துஆ செய்து வழி அனுப்புவார்கள். அவரிடத்துல கேட்பார்கள், எங்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். நாம என்ன செய்யணுங்க, யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போறாங்க அவரிடத்துல நம்முடைய நமக்காக வேண்டி துஆ செய்கிறதாக நாம் இன்ஷா அல்லாஹ் அவரிடத்திலே துஆவுடைய விண்ணப்பத்தை கொடுத்து அனுப்ப வேண்டும். எனவே ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜுக்கு யார் உங்களுக்கு கடமையாகி விட்டதோ அதை உடனடியாக நீங்கள் நிறைவேற்றுங்கள் சொன்னார்கள். நீங்கள் நிறைவேற்ற தவறினால் உங்களுக்கு பலவிதமான வேலைகள் ஏற்பட்டுவிடும், பலவிதமான தடைகள் உங்களுக்கு வந்துவிடும், ஷைத்தான் உங்களை அதை விட்டும் தடுத்து விடுவான் என்று சொன்னார்களே. இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் உங்களுடைய மனதிலே வைத்து அல்லாஹ் யாருக்கு ஹஜ் என்ற கடமையை இன்ஷா அல்லாஹ் ஆசையோடு ஆர்வத்தோடு இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் நிறைய பேர் இருக்காங்க, அவர்களால் என்ன செய்ய முடியலங்க, சில பேராலும் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. எனவே அவர்களுக்காக நான் என்ன செய்யணுங்க, துஆ செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அனைவர்களும் என்ன செய்யணுங்க, ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். யாரெல்லாம் இந்த ஆசையோடு ஆர்வத்தோடு இருந்தார்களோ அல்லாஹ் அவர்களுக்கும் இந்த வாக்கியத்தை கொடு, எங்களுக்கும் உன்னுடைய வீட்டை தரிசிப்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் கொடு என்பதாக நாம் அனைவரும் துஆ செய்வோம். அல்லாஹ் அனைவருக்கும் ஹஜ் என்ற புனிதமான கடமையை நிறைவேற்றக்கூடிய நல்லதொரு வாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.